சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஐரோப்பாவை வாட்டும் வரலாறு காணாத வெப்பம், 40 டிகிரி செல்சியஸை கடந்த வெப்பத்தில் 8 கோடி மக்கள், ஜப்பான் தென்கொரியாவை புரட்டி போட்ட வரலாறு காணாத கனமழை, 13 பேர் பலி, ஹங்கேரியை வாட்டும் வரலாறு காணாத வறட்சி, வற்றி போகும் ஏரிகள், ஆபத்தில் அணுமின் நிலையம், ஒரு நூற்றாண்டின் மிகப்பெரிய எல்னினோ, பிரிட்டனை அச்சுறுத்தும் புயல், தென் அரைக்கோளத்திற்கு கடும் வறட்சி. ஐரோப்பா இதுவரை சந்தித்திராத அளவுக்கு கடுமையான கோடை வெப்பத்தை எதிர்கொண்டு வருகிறது. ஜூன் நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை சுமார் 8 கோடி மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெப்பநிலை 40 செல்சியஸை கடந்துள்ளது என அதிகாரப்பூர்வ தரவுகளை அடிப்படையாக கொண்ட AFP பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. குறிப்பாக கடும் வெப்பத்துக்கு பொதுவாக பழக்கமில்லாத இங்கிலாந்து, பெல்ஜியம், நெதர்லாந்து, போலந்து போன்ற நாடுகளிலும் 35 செல்சியஸிற்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. 8 கோடி மக்கள் குறைந்தது ஒரு முறையாவது 40 பாகை செல்சியஸிற்கும் அதிகமான வெப்பத்தை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் ஐரோப்பாவின் சுமார் 80% மக்கள் வசிக்கும் பகுதிகளில், அதாவது சுமார் 49 கோடி மக்களை உள்ளடக்கிய பிராந்தியங்களில் வெப்பநிலை 35 செல்சியஸை கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தீவிரத்தை விட அதன் நீடிப்பு மிகப்பெரிய கவலையாகியுள்ளது. பிரான்சில் மட்டும் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் குறைந்தது 21 நாட்களுக்கு 35 செல்சியஸிற்கும் அதிகமான வெப்பநிலையை எதிர்கொண்டுள்ளனர். இது 2022ஆம் ஆண்டின் கோடை காலத்தில் பதிவான அளவை விட 5 மடங்கு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய வெப்பநிலையை எதிர்கொள்ளும் கட்டமைப்பு பல பகுதிகளில் போதுமானதாக இல்லை. குறிப்பாக மருத்துவமனைகள், பள்ளிகள், முதியோர் இல்லங்கள் போன்ற கட்டிடங்களில் போதுமான குளிரூட்டும் வசதிகள் இல்லாததால் முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். இந்த வெப்ப அலைகளுடன் சேர்ந்து ஐரோப்பாவின் பல பகுதிகளில் கடுமையான வறட்சி மற்றும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளன. இதன் தாக்கமாக விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் வழக்கத்திற்கு மாறாக அதிகளவில் பாறைகள் சரிந்து விழும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பிரெஞ்சு விஞ்ஞானி லுடோவிக் ராவனெல் தெரிவித்துள்ளார். அதிக வெப்பத்தால் மலைப்பாறைகளின் விரிசல்களில் உறைந்திருந்த கண்ணுக்கு தெரியாத பனி உருகுவதால் பாறைகளை ஒன்றாக பிடித்து வைத்திருக்கும் இயற்கை உறைப்பு பலவீனமடைந்து சரிவுகள் ஏற்படுவதாக அவர் விளக்கியுள்ளார். ஜெர்மனியில் இந்த கோடையில் வெப்பம் தொடர்பான மரணங்கள் சுமார் 14,000 என அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. அதேபோல் பிரான்ஸ் சுமார் 7,300, ஸ்பெயின் சுமார் 4,500, ஜெர்மனி சுமார் 14,000 என வெப்பத்துடன் தொடர்புடைய உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கைகள் இறுதியானவை அல்ல என்றும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உலகளாவிய வெப்பநிலை உயர்ந்து வரும் நிலையில் வெப்ப அலைகள் அதிக தீவிரமாகவும் நீண்ட காலம் நீடிப்பதாகவும் மாறும் அபாயம் அதிகரித்து வருகிறது. ஐரோப்பாவின் 2022 கோடை வெப்பநிலை உயர்வை தாண்டி ஒரு மிகப்பெரிய காலநிலை எச்சரிக்கை மணியாக மாறியுள்ளது. வடபசிபிக் பகுதியில் உருவான வெப்பமான மற்றும் குளிர்ந்த காற்று வளிமண்டலத்தில் ஒன்று திரண்டு உருவாக்கிய மிக தீவிரமான வானிலை மாற்றத்தால் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் அசாதாரண கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் நகர்ப்புறங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 13 அன்று டோக்கியோ அருகிலுள்ள சிவா நகரில் 1 மணி நேரத்தில் 115 மில்லிமீட்டர் மழையும், சமுரா நகரில் வரலாற்று சாதனையாக 97 மில்லிமீட்டர் மழையும் கொட்டியது. மே மாதத்தில் புதிய எச்சரிக்கை நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு முதன்முறையாக நாட்டின் மிக உயர்ந்த 5ஆம் நிலை அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வெள்ள அனர்த்தத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 3 பேர் தங்கள் வாகனங்களுக்குள்ளேயே வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். சிபா மாகாணத்தில் 20,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் நரிட்டா சர்வதேச விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் முடங்கினர். ஜப்பானை தொடர்ந்து தென்கொரியாவிலும் ஆகஸ்ட் 17 அதிகாலையில் ஜிஜோஜே நகரில் 1 மணி நேரத்தில் 124.5 மில்லிமீட்டர் மழையும் ஒரே இரவில் 400 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையும் கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வடபசிபிக் பகுதியில் உருவான லாலா சூறாவளி ஹவாயை கடந்த பிறகு மேலும் வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதற்கிடையே மைக்ரோனேசியா அருகே உருவான சவுடெல் வெப்பமண்டல புயல் வடக்கு மரியானா தீவுகள்
வழியாக ஒகியானாவை நோக்கி நகரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரி கடுமையான தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. பல ஆண்டுகளாக நீடிக்கும் வறட்சி, அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களுடன் நீரை நிலப்பரப்பிலிருந்து விரைவாக வெளியேற்றும் நீண்டகால நீர் மேலாண்மை நடைமுறைகளுக்கு இணைந்துள்ளதால் நாட்டின் ஏரிகள், ஈரநிலங்கள் மற்றும் ஆறுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஹங்கேரியின் நிலப்பரப்புகளில் சுமார் 99% தற்போது கடுமையான அல்லது அதீத வறட்சி நிலைக்கு உள்ளதாக அந்நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹங்கேரியின் 3வது பெரிய ஏரியான வேலன்சேரியில் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. அதன் நீர்மட்டம் சுமார் 20 சென்டிமீட்டராக குறைந்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான வழக்கமான நீர்மட்டமான சுமார் 180 சென்டிமீட்டருடன் ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய சரிவாகும். நீர்மட்டம் குறைந்ததால் சிறிய மீன்பிடி படகுகளை கூட இயக்குவது கடினமாகியுள்ளது. ஏரியை சுற்றியுள்ள பல நீச்சல் பகுதிகளும் மூடப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக ஏரிக்கரையில் வசித்து வரும் மீனவர் ஆர்பாட் செல்மேசி தனது வாழ்நாளில் இதுபோன்ற குறைந்த நீர்மட்டத்தை பார்த்ததில்லை என தெரிவித்துள்ளார். ஹங்கேரியின் தற்போதைய தண்ணீர் நெருக்கடிக்கு காலநிலை மாற்றம் மட்டுமே காரணமல்ல என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த பல நூற்றாண்டுகளாக விவசாயம் மற்றும் தொழில்துறைக்காக நிலப்பரப்பில் தேங்கும் நீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் நாட்டில் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஹங்கேரியில் தற்போது 40,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான வடிகால் கால்வாய்கள் உள்ளன. இவை மழைநீரை நிலத்தில் தக்க வைக்காமல் வெளியேற்றுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதற்கும் ஈரநிலங்கள் வறண்டு போவதற்கும் வழிவகுத்துள்ளதாக சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கூறுகின்றனர். 2023 ஆண்டு நேச்சர் இதழில் வெளியான ஆய்வொன்றின்படி ஹங்கேரி வரலாற்றில் இழந்த ஈரநிலங்களின் அளவு 80%க்கும் அதிகமாக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தற்போது வறட்சி தீவிரமடையும் போது மண்ணிலும் ஈரநிலங்களிலும் சேமிக்கப்பட்டிருக்க வேண்டிய இயற்கையான நீரிருப்பு இல்லாமல் போயுள்ளது. புடாபெஸ்டுக்கு அருகிலுள்ள கரான்சி ஏரியும் கடுமையான வறட்சியின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு காலத்தில் மீன்பிடித்தல், நீச்சல் மற்றும் பனிச்சறுக்குக்கு பிரபலமாக இருந்த இந்த ஏரியின் பெரும்பகுதி தற்போது வறண்டு வெடிப்புற்ற மண்ணாக மாறியுள்ளது. மீதமுள்ள நீர் மிகவும் ஆழமற்றதாகவும் வெப்பமாகவும் மாறியுள்ளதால் மீன்கள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் அப்பகுதியில் இருந்து மறைந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கோடை முடிவதற்குள் ஏரியில் எஞ்சியுள்ள நீரும் மறைந்து போகலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஹங்கேரியின் நீர் நெருக்கடியின் தாக்கம் ஏரிகளுடன் முடிவடையவில்லை. ஐரோப்பாவின் முக்கிய நதிகளில் ஒன்றான டானூப் இந்த கோடையில் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்த நீர்மட்டத்தை சந்தித்துள்ளது. இதன் தாக்கம் சுற்றுலா, விவசாயம், தொழில்துறை மற்றும் எரிசக்தி உற்பத்தி உள்ளிட்ட பல துறைகளிலும் உணரப்படுகிறது. குறிப்பாக டானூப் நீரை அணு உலைகளை குளிர்விக்க பயன்படுத்தும் ஹங்கேரியின் ஒரே அணுமின் நிலையமான பாக்ஸ் அணுமின் நிலையம் போதுமான குளிரூட்டும் நீர் கிடைக்காததால் செயல்பாடுகளை பாதிக்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது. நீர்மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் ஹங்கேரி அரசு அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஆற்றின் நீரோட்டத்தை மாற்றும் வகையில் ஆற்றுப்படுகையில் தடுப்பணை அமைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நெருக்கடி நிலவும் நிலையில் ஹங்கேரி இந்த கோடையில் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது. கடும் வெப்பமும் குறைந்த மழைப்பொழிவும் இணைந்ததால் நாட்டின் பெரும் ஹங்கேரிய சமவெளி பகுதியில் பாலைவனமாதல் குறித்த அச்சமும் அதிகரித்துள்ளது. வறட்சி விவசாய உற்பத்தியையும் பாதித்து வருவதுடன் சில பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலைமையை சமாளிக்க ஹங்கேரியின் புதிய அரசு நீர் மேலாண்மை கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அறிவித்துள்ளது. பிரதமர் பீட்டர் மாக்யார் எதிர்காலத்தில் நீரை வெளியேற்றுவதற்கு பதிலாக நீரை சேமித்து வைப்பதே நாட்டின் நீர் மேலாண்மையின் முக்கிய கொள்கையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் பழுதடைந்த குடிநீர் குழாய்களால் நாட்டின் 20 முதல் 25% குடிநீர் வீணாகி வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபுணர்களின் கூற்றுப்படி ஹங்கேரியின் தற்போதைய நீர் நெருக்கடி ஒரு எச்சரிக்கை செய்தியை வழங்குகிறது. காலநிலை மாற்றத்தால் வெப்பமும் வறட்சியும் தீவிரமடையும் நிலையில் இயற்கையாக நீரை சேமித்து வைத்திருக்க வேண்டிய ஈரநிலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளை பாதுகாப்பது முக்கியமாகிறது. நீரை விரைவாக வெளியேற்றும் முறையிலிருந்து மழை நீரை நிலத்தில் தக்க வைத்து ஈரநிலங்களை மீட்டெடுத்து நிலத்தடி நீரை நிரப்பும் முறைக்கு மாற வேண்டும் என சுற்றுச்சூழல் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். ஹங்கேரியின் தற்போதைய நிலை ஒரு நாட்டின் நீர்வளத்தை பல தலைமுறைகளாக எவ்வாறு நிர்வகிக்கிறோம் என்பது கடுமையான காலநிலை மாற்று காலங்களில் அதன் எதிர்காலத்தை எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதற்கான முக்கிய எச்சரிக்கையாக மாறியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவெடுத்து வரும் அதிதீவிர எல்னினோ இயற்கை நிகழ்வு கடந்த நூற்றாண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரியதாக உருவெடுக்கக்கூடும் என இங்கிலாந்து வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வழக்கமாக எல்னினோ உருவாகும் போது பசிபிக் கடலின் வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ் உயரும். ஆனால் இந்த ஆண்டு கடல் நீர் வெப்பநிலை 3 பாகை செல்சியஸிற்கும் அதிகமாக உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவாகும் மிக கொடூரமான எல்னினோ நிகழ்வாக இது இருக்கலாம் என பேராசிரியை ஆடம்
ஸ்கைஃப் கணித்துள்ளார். எல்னினோ விளைவுகளால் வெப்பமண்டல கடல் பகுதியில் இருந்து எழும் வளிமண்டல அலைகள் வடமேற்கு ஐரோப்பாவை பாதிக்கும். இதன் விளைவாக வரும் இலையுதிர் மற்றும் குளிர்காலத்தில் பிரிட்டனில் வழக்கத்திற்கு மாறாக தொடர் கனமழையும் சக்தி வாய்ந்த புயல்களும் வீசக்கூடும். வடமேற்கு இங்கிலாந்தின் லங்காஷரில் ஒரே நாளில் 52.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பிரிட்டனில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் நாடு ஏற்கனவே சந்தித்து வரும் குடிநீர் நெருக்கடியை இது உடனடியாக தீர்க்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் வெப்ப அலை காரணமாக பிரிட்டனில் கடந்த 190 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜூலை மாதம் வறண்ட மாதமாக பதிவாகியுள்ளது. இங்கிலாந்தின் 71.3% பகுதிகளும் வேல்ஸ் முழுவதும் கடுமையான வறட்சியின் பிடியில் உள்ளன. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 62.6% குறைந்துள்ளது. நிலத்தடி நீர் மற்றும் ஆறுகள் இயல்பு நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் தொடர் மழை தேவை என்பதால் இந்த நீர் தட்டுப்பாடு வரும் 2027 ஆண்டின் தொடக்கம் வரை நீடிக்கலாம். பிரிட்டனுக்கு கனமழை அச்சுறுத்தல் என்றால் தென் அமெரிக்கா, மேற்கு பசிபிக், தென்னாப்பிரிக்கா மற்றும் வடகிழக்கு ஆஸ்திரேலியா ஆகிய பகுதிகளில் எல்னினோ கடும் வறட்சியை ஏற்படுத்தும். இதனால் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, குடிநீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு அசுர காட்டு தீ பரவும் அபாயமும் உள்ளது. கடலில் சேமிக்கப்படும் அதிகப்படியான வெப்பம் வளிமண்டல வெளியாவதால் உலக சராசரி வெப்பநிலை அதிகரித்து 2027 ஆண்டு வரலாற்றிலேயே மிக வெப்பமான ஆண்டாக மாறக்கூடும். மேலும் புவி வெப்பநிலை தற்காலிகமாக 1.5 பாகை செல்சியஸ் எல்லையை தாண்டும் எனவும் விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நிலைமையின் தீவிரத்தை கருதி பிரிட்டனின் தேசிய வறட்சி குழு தனது மாதாந்த ஆலோசனை கூட்டங்களை வாராந்திர கூட்டங்களாக மாற்றி அவசர கால நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த காணொளியானது நிறைவு பெறுகின்றது. இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்தை எங்களுடைய கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.